வணக்கம் மக்களே! 2026 பிப்ரவரி 2வது வாரத்தோட வீக்லி டாப் 10 தான் பார்க்க போறோம். வாங்க என்னென்ன படங்கள் என்னென்ன இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆண்ட்ரியா நடிப்புல காங்கிற திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு தியேட்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் குடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது புலி, சிங்கம், காடு மெயினா காடு மையப்படுத்தி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் படத்துக்கு கான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆண்ட்ரியா நடிப்புல காங்கிற திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுன்ல 10வது இடத்த பிடிச்சிருக்கு. லவர்ஸ் டே முன்னிட்டு மாதவன் ரீமாசன் இவங்க நடிப்பில் வெளியான மின்னலை திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு வசீகரா சாங் இன்றைக்கும் பல பேர்த்தோட ஃபேவரட் சாங்காக இருக்குது. ஸோ இந்த மின்னலை திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுனில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. சூர்யா, லைலா, சிம்ரன் இவங்க நடிப்பில் ரிலீஸ் ஆன மௌனம் பேசிய திரைப்படம் லவர்ஸ் டேவை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, காதலே பிடிக்காத ஒருத்தர் எப்படி காதல் வசப்படுறாரு, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த மௌனம் பேசிய திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுன்ல 8வது இடத்த பிடிச்சிருக்கு. அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் இந்த படம் 56 நாளை கடந்து இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. அது என்னமோ தெரியல, இங்கிலீஷ் படம் வந்து ரொம்பவே நல்லா ஓடுது. தமிழ் படத்துக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தமிழ் படத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அவதார் திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுன்ல 7வது இடத்த பிடிச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி திரைப்படம் இன்னையோட 35 நாளை கடந்து தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ரெட் ஜெயின் கிட்ட தான் அதிகமான தேட்டர்ஸ் இருக்குது. ஸோ எப்படியும் ஒரு 50 நாள் ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ இந்த பராசக்தி திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு. விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரைப்படம் 49 நாளை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு 50வது நாள் போஸ்டர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு தமிழ் படம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 50 நாள் ஓடுதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சிறை திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுனில் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. ஜீவா நடிப்பில் தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் 1 மாதத்துக்கு மேலே தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட ஹீரோ ஜீவா கூட நினச்சிருக்க மாட்டார் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி ஆகும்னு. இது ஒரு நல்ல படத்துக்கு கிடைச்ச தரமான வெற்றி. தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுனில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. ஹாட்ஸ்பாட் 2 இது ஒரு வேறு லெவல் திரைப்படம். இந்த படத்தில் சொல்கிற விஷயமெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்கள ரசிங்க, அதுக்காக அவங்க மேலே பைத்தியமாக இருக்காதீங்கன்னு சொல்கிற விஷயம், எங்கெங்கே எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம், அப்புறம் காதலுங்கிறது யாருக்கு யார் மேலே வேணாலும் வரலாங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இந்த படம் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாட்ஸ்பாட் 2 திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுனில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. குக்கு ஜோக்கர் இந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த மைலாட் திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தில் சசிகுமார் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. இந்த மைலாட் திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுனில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. வித் லவ் இந்த மூவி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட ஹீரோ எப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் எப்படி கோமாளி படத்தை டைரக்ட் பண்ணிவிட்டு லவ் டுடே படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனாரோ அதே மாதிரி இவரும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிவிட்டு வித் லவ் மூவியில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. இவர் நடித்த வித் லவ் திரைப்படம் இந்த வாரம் நம்ம கவுண்டவுனில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.